பெரியாண்டிச்சி அம்மாவுடைய அருளை பெற்றோம். அந்த மாதேஸ்வர அருளை பெற்றோம். கற்றது கையளவு கல்லாத உலகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார் கலைவாணி. புராணங்கள் கூறுது. அதை போல எத்தனையோ மேதைகளாகப்பட்ட கற்றுணர்ந்த இந்த பூமி ஆடி பாடி பேரெடுக்க அகிலத்தில் ஆள் கிடையாது. கற்றதே கைப்பிடி அளவு. உயிர் மூச்சு இருக்கிற வரைந்தான் ஆட்டம் பாட்டலாம். அப்படின்னாலும் நாடகம் அனைத்து நோய் நொடி இல்லாம அம்மாளுடைய அருளை பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று அந்த பெரியாண்டிச்சி அம்மளவேடி கிருஷ்ணாபுரம் நாடகத்துல நான் யாரு என் பேர் என்ன எக்குலத்து வேண்டாம் என்ன டைம் ரொம்ப நோவும் கதை வேணுமா எப்படி சரியா பொறுமையாரா சிறந்த முறையில் முடிச்சு கொடுப்பீங்க. அப்படினாலும் டேய் போய் பூலோகம் போட்டுக்குரிய கலங்கி போட மன்னவர்களே மயங்கி நிக்க கோழி முட்டை கண்ணு போற பற்களை பெருத்த உடலு கருத்த நிறத்தோடு பிறந்துட்ட பூமி நடுநடுங்க உலோகமோ தத்தளிக்க அரக்க கூட்டத்தை காக்க பிறந்துட்ட என் பேரு பெயரோ பலிசூர அச்சிப்புடுனா வாடா ஒத்துக்கடா நீ ஒத்துக்கிட்டு ஒண்ணு வந்துருடா வாடா அடிச்சு விடுவான் கதை கேக்குறாங்க வாடா வாடா கட்டிய மனைவிக்கு மாதம் 3 முறை பூத்த கொடுத்தா அடங்குவாங்க. ஆமா எல்லாம் அடங்க மாட்டாங்க. பலீஸ்வரனாக இருந்தாலும் பெத்தாங்களே என் தாய் அவன் மாட்டிட்டா என்ன பெத்தாங்களே ஆறாரோ ஆறீராரோ தூரீரோ என்று வருங்கால இளவரசம் ஆடா மகனே முன்ன விட்டு பின்னழக பார்த்து வாரி தலையடிச்சு சிங்காரமா பொட்டு வச்சு சிரித்த கண்ணத்தோடு வலத கண்ணத்திலே முத்தமிட்டு இடத கண்ணத்திலே காலெடுத்து காலோடு உடையோடு நடவடிக்கை என்னை வெற்றெடுத்த தாய் தொந்தை அப்பா அம்மா என்ன விருப்பம் பண்ணது யாரு சடார்னு பொட்டி எடுத்து சடார்னு வர தாயாரே
தாயோ தாயோ வரதவள்ளி. ஓ தாயோ வரதவள்ளி. தந்தையோர் தந்தையார் வரதராஜன். ஓ வரதராஜனுக்கும் வரதவள்ளிக்கும் வரதவள்ளிக்கும் மகனாக பிறந்த நீங்க பலிசூரனாக பிறந்துட்டு இருந்தாலும் மகனாக பிறந்த பலீஸ்வரன். பலிசூரன் அப்படி பலீஸ்வரன் பேருக்கு காசு அதிகாரம் காசு கொடுக்குறாங்கய்யா. பண்ண போவாது பேர் காட்ட ஓய் பேர் காட்டியா காசு யாரா வாங்கி உடச்சு குட்டியா கொடுத்துருது அதுதான் அறுவட்ட பூதிங்கள அப்படிதானோ அம்மாள் ஆகப்பட்டவங்க அன்பளை பழித்திருக்கிறாங்க. லட்சுமி அழித்து அழிக்காத அனைத்து உள்ளங்களும் சீரு சிறப்போடு வாழ்ந்து லட்சியமா அதான் லட்சுமி செய்கிற தொழிலும் ராஜ்யமால் செய்கிற தொழில் ஆகப்பட்டது சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். அப்படினாலும் இருந்தாலும் தாயோ தாயோ வரதவள்ளி. வரதவள்ளி. தந்தையோர் தந்தையார் வரதராஜன். வரதராஜன். வரதராஜனுக்கு வரதவள்ளிக்கு மகனாக பிறந்துட்ட என் பேரோ பலி பலி சூரே எலிசூரா. என் பெயரோ பலி பலி பலீஸ்வரன். பலிசூரன். அப்படி பலீஸ்வரன் இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடு நாடு எந்த நாடு? எந்த நாடு? ஓ ஓ நண்பாண்டு எந்த நாடி
ஓய் என் நாடு நாடி வாடா இங்க நில்றா அது வேணா சார் வாடா சேர மாட்டேங்குது சார் ஏண்டா தாத்தா, ஏய் என்ன என்னன்னா என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல ஏய் நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல உனக்கு என் நாடு நாடு ஏய் என்ன நாடு ஓய் என்ன நாடு நீங்க சொன்னாலும் நீ சொன்னாலும் தெரியும் ஏய் நாடு அங்க என்னமா அந்த அம்மா வா போலாம் பாரு ஏமாப்ல கதை கதைன்னு இது மேல கதை டேய் அடிச்சு பண்ணா காதா சம்பளம் தர மாட்டாங்க ஏய் நாடு நாடி கழுகுமா தேசம் ஓ தெலுங்குமா தேசம் எங்க அம்மா யாரு யாரு ஆ வரதவள்ளி எங்க அப்பா வரதராஜன் என் பேரு வலிசூரன் என் நாடு கழுகுமா தேசம் புரிஞ்சுச்சா எல்லாருக்கா புரிஞ்சாக்கா எங்க அம்மா வரதவள்ளி ஏய் ஏய் அவங்களுக்கு ஏற்ற பச்சு என்னடா எங்க அம்மா வரதவள்ளி எங்க அப்பா வரதராஜா யோய் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என் பேரா பலீஸ்வரன் வலிசூரன் நான் கழுகுமா தேசத்துல இருந்தாலும் ஏய். என் பொண்டாட்டி பத்மாவதி உனக்கு யாரா பொண்ணு கொடுத்தா தையலி ஒரு பல்ல வெட்டிட்டு பீத்தலை என் வச்சு பொண்டாட்டி பத்மாவதி இருந்தாலும் என் பொண்டாட்டி இப்ப 3 மாதமா கர்ப்பமா இருக்கிறான் ஏன்னா காலம் தாமதம் கதைக்கு போகணும் ஆமா யோய் அதனால என்ன கதைனே தெரியலையா என்ன கதைன்னு தெரியல அதனால ஏய். என் பொண்டாட்டி 3 மாதமா கர்ப்பிணியா இருக்கிறான் உள்ள குழந்தை தவிலிக்கிட்டு இருக்கு டேய் அது பூனை தான் அப்படி கத்தும் அப்ப குழந்தை அம்மா அம்மா கத்து தாயே வர Yes, sir. என் குழந்தை அப்படி தாண்டா கத்தும் என்னங்க? This is my mouse is the குலோதரா புலு அப்படி சரி. பத்மாவதி 3 மாதமாக இருந்தாலும் ஏய். என் பொண்டாட்டி பத்மாவதி அழைச்சு கொண்டு ஏய் என்னுடைய அப்பா மலைய பார்க்கணும் ஆமா அதனால என் தேவியை பார்க்கலாம் ஆ. ஓ நானே இந்த தேவி என்ன செய்யறான்னு தெரியல கண்ணே தேவி போடா கண்ணே ஓடி ஆடி அம்மா ஏய் பல்லு கிழிச்சு விட்டா தாயே ஏய் பல்லு கிழிச்சு விட்டா வேண்டாம் அம்மா என் பொண்டாட்டி எங்க அம்மா அப்பா போல வாடா வாடா என்ன என்ன பண்ணதும் காட்டாத நீ என்ன என்ன செஞ்சது பொண்டாட்டியை காட்ட வேண்டும் முன்ன பொண்டாட்டி என்ன பண்ண முடியுமா வாடா 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 ஏய் என்ன பண்ண ஓய் உள்ள போயிருங்க இருங்க இங்க வா சாமி நீங்க இப்ப என்ன பண்ணீங்க என் பொண்டாட்டி என்னுடைய வருங்கால இளவரசி வழங்கார ராணி எனக்கேத்த பொண்டாட்டி நான் கொஞ்சனண்டா தூக்கி கொஞ்சனா உன் பொண்டாட்டி எப்படி கால வச்சிருந்தா தெரியுமா எப்படி பாரு நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு சாமி இப்படி வச்சிருந்தா யாரு பாப்பா கொடுப்பாங்க இருடா. எப்படி நான் இப்படி ஆஹா பொம்பளையா பிறந்தா அப்படி கூடாது நிமிந்த தலைய குளிஞ்சு பார்க்கணும் நிமிந்த தலைய குமிஞ்சு பார்க்கணும் கிட்ட கால எட்ட வைக்க கூடாது 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 டேய் ராடிங்க ஏண்டி காலை விரிச்சு வைக்கும் எங்கடா விரிக்கிறீங்க போய் சொல்றாங்க ஏய் விரிக்காத பாயல பைத்தியடா காலை விரிச்சு வச்சோம் பொம்பளை தலை நிமிந்தோம் காலை கணிங்க கணிங்க நடந்தா அவளுக்கு பெயரு தேவிடியா அதுவும் பொண்டாட்டி தான் அப்ப நீ காலை கிட்ட தானே
வைக்கணும். நான் வந்தேன். நீ ஒத்துமை தானே? நான் ஒத்துமைதான். நீ பலிக்கிற பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி தான். எனக்கு தானே பொண்டாட்டி. உனக்கு தான் பொண்டாட்டி, யாருக்கும் அப்பாட்டியால இல்ல. அப்ப ஏன் நீ காலை விரிச்சு வச்ச? ஏங்க நான் விரிக்கிறீங்க, அவன் போய் சொல்றேங்க. கூடாது. நம்ம வெறி கொடுத்தல. புறத்து சொன்னா கேட்கணும். கேக்குறேங்க. அம்முல புள்ள. அழகு மலராட அபிரணங்கள் கூட வெள்ளத்தோல டையும் அடிக்க வேண்டும். டையும் நல்லா அடிச்சா 16 வயசு பருவமங்கைய நீ இருப்ப. பல்லு போன காலத்திலும் டைய கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு பாப்பா வர சைட்டடிக்க வேணுமா? பாருங்க பொண்டாட்டி பொண்டாட்டியா நீ கிடந்தா கொண்டாட்டம் தான் எனக்கு. என் மண்டாட்டி எப்படி யாருக்கு எப்படி இங்க 50 இங்க 50 தப்பு கணக்கு போட்ட இருக்கிறது 250 இரு. இந்த 50 இங்க புடி ஒரு 50 தான் கொத்தனா. நான் ஓடி போய் வீட்டுல உட்காந்து இருந்த பின்னை குத்திக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் கிடையாது, எனக்கே தான். இருந்தாலும் என்னுடைய தேவியாகப்பட்டவ எதுக்கு அழைச்சிருக்கிற பாட்டு பேச்சுக்கலாம். இரு, என்னுடைய தாய் தந்தையாராக அழைச்சிருக்கிறாங்க. சரி, அவங்கள போய் பார்க்கணும். நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நிறைய இருக்குது. இப்பெல்லாம் வேணாம். அப்படின்னா பார்க்க போலாமா? அப்பாவோட இப்ப நல்லா தரா பாதம் பண்ணுகிற தந்தையே சரணமப்பா. அப்பாவுடைய மல்லிகை மலரடித்தே அப்பாவோ மலர்பாதே தந்தைய நாதருணா எங்க அம்மா அப்பாங்க போது நல்லா மலரெடுத்தே அப்பா கொட்டினப்பா ஓ மலர்பாதோ அப்பாங்க தாயே சிறந்ததோரே கோவிலம்மா தாயே இல்லையம்மா. அப்பாங்க வாழைக்கு ஒரு குலையோ தலைமக அப்பா என்ற பெற்றெடுத்த பிள்ளையப்பா
செய்த அப்பைய பெத்தெடுத்த அம்மா தாயாரே அந்த பெரியானுச்சி தாய நீயல்லவா அம்மாங்க ஆயிரோ அந்த மலர்களையோ அம்மாவோ பாதத்துக்கு தாய அங்க போட்டிடம்மா எங்க அப்பா எங்க அம்மா எப்படி எங்க அப்பா அம்மா அப்பா பார்க்கணும் வந்தன தாய என்னை வாழ்த்துகள் மாதா கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை வேதவாச்சின் பிரகாரம் பெத்தெடுத்த தாயாகப்பட்டவன் முதல் தெய்வம் தந்தையாராகப்பட்டவரே இரண்டாவது தெய்வம் சொல்லிக் கொடுக்கிற குரு மூன்றாவது தெய்வம் கருவர் இருக்கிற கடவுள் கண்ணுக்கு தெரிய நாலாவது தெய்வம் அப்படி தாய் முதல் தெய்வம் தந்தை எத்தனாவது தெய்வம் இரண்டாவது தெய்வம்பா சொல்லிக் கொடுக்கிற குரு மூன்றாவது தெய்வம் அப்ப கருவிருக்கிற கடவுள் கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியதுனால நாலாவது தெய்வம் ஆமா ஆமா அப்படி தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல ஆமா தாயாகப்பட்டவதா உற்பத்தி பண்றாங்க எந்த கடவுளாகப்பட்ட கண்ணால பாக்குறதுல ஆமா மனசாட்சி தான் தெய்வமாக வேண்டும் தெய்வமாகும் உண்மைதானப்பா அதை போல தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க வேத வாக்கின் பிரகாரம் ஒண்டி ஒரு மகன் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இடமகன் சொல்லுவாங்க ஆனா தகப்பனுக்கு நான் தான் ஒரே மகன் வாழைக்கு ஒரு குல போல மல்லிகை முழுகி 28 ஜென்மகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மகர்களை கொண்டு வந்து சூரிய பகவான் உதிக்கிற நேரத்துல 1000 அசுர குலத்தில் வேலைக்காரர்களை விட்டு அழைத்திருக்கிறீங்க ஆமாப்பா உன் பாதத்துக்கு அப்பா அனோந்து கோடி வந்த நம்மப்பா அம்மா பெத்தெடுத்த என் தாய் ஆறாரோ ஆறிராரோ தூராரோ தூரிரோ என்று தோல் நடங்க தொடை நடுங்க அங்கத்தில் சுமந்து 10 மாதம் 300 நாள் 17,000 தசநாளைக்கு 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம்
இந்த அங்கத்திலே சுமந்து பெத்து எடுத்த ஏப்பா என் தாயே ஆ என்னை எப்படியெல்லாம் வளர்த்திருப்ப, எப்படியெல்லாம் பெத்தெடுத்திருக்கிற. ஆ அதனால அதனால பாத்தத்துக்கு சரி உன் மகனாகப்பட்ட ஆ. பலீஸ்வரன் தாயே வந்தனம் அம்மா. அப்படி நல்லது என்னை வெளிச்சுடா ஓ தாய் இருக்கிற கோவிலும் இல்லை தந்தை செல்வக்க மந்திரம் இல்லை ஓ தாய் இருக்கிற கோவிலும் இல்லை தந்தை செல்வக்க மந்திரம் இல்லை ஓ உலகத்தில் எத்தனை தெய்வம் இருந்தாலும் அன்னையின் திருவடிக்கு நிகராக சொல்லி ஆலயம் தொழுவதும் தாளவன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு ஒப்பாக தாய் தந்தையை முதல் தெய்வமாக எண்ணிக்கொண்டு அனைத்தினமும் தவறாமல் பார்த்து விடவில்லை கடை சூழ்ந்த உலகத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல ஆண்டு சீரிச்சவன் அலமடி வாழ்ந்திருப்பா எந்த கண்மணி பழகா மகனே தந்தையாருடைய கண்ணில் கண்ணீர் வராம தாயோட முகம் வாடாம காட்பவன் தான் ஒரு மகன். தாய் கண்ணுல அப்பங்கண்ணுல தண்ணீர் வந்தா 14 பிறவி பிறந்தாலும் அந்த பாவத்தை அனுபவிக்க தீரணும். ஆமா 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 உண்மைதான். குருத்து வாழை பார்த்து பழுத்தோலை தெரிஞ்சுதான் சிரிச்சிச்சு. ஆமா அந்த குருத்து வாழை பழுத்து போறது எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமா அதனால அப்படி இருந்தாலும் என் தெய்வமே எங்க அப்பா அம்மா தான். வேற தெய்வம் யாரும் இல்ல. பெரியாண்டிச்சு இல்ல, மாறி இல்ல, காளி இல்ல, சூழி இல்ல, யாரும் இல்ல. என் தாயாக தான் அப்பனை அம்மாளையும் காலையில இந்த முகத்தை பார்த்துட்டு தான் நான் இருப்பேன். அப்படி இருந்தாலும் மகன் கேட்காத இருந்தாலும் கேட்கணும் தேவி வாடி கண்ணே இருப்பேன். தாய் தந்தைய மதியான பிள்ளைங்க தரித்திர பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதே போல எல்லாத்தையும் மக்கள் நேர்ந்தாங்க. எனக்கும் பிள்ளை நேர்ந்த இதே போல பட்டத்துக்கு நேர்ந்தாலும் தேவி பண்ணா அப்படி இருந்தாலும் மகன் கேட்கிறான் என்று தவறா கேட்க வேண்டாம். என்னப்பா பாடலாம் இப்ப வேணாம் வேணாம். அதனால இப்ப என்ன அழைத்திருக்கிறீங்களே ஆமாப்பா என்ன காரணம்? ஓஹோ எதுக்கு என்ன அழைச்சிருக்கிறீங்க? ஒரு அப்பா அம்மா அழைச்சா மகன் உடனே கேட்கணும். அதோ என்ன பெத்த தாய் தந்தை அழைச்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் பேச போகணும் அல்ல, நடப்பு பண்ணலப்பா. அதனால கை கட்டி வாய் கட்டி இந்த பாதத்தினுடைய உன் மண்டாடி கேட்கிறேன். என்ன அழைச்சிருக்கிறீங்களே காரணம் என்னப்பா? அப்பா எழுந்துடா என் ஆசை மகனே சொல்லுங்க மாமா. போல் மகனை பெற்றெடுப்பதற்கு எத்தனை எத்தனை புண்ணியம் செய்தனோ முன் செல்வத்தில் எத்தனை புண்ணியம் செய்ய தெரியல. இந்த செல்வனை உன்னை போல் ஒரு பாலனை பெற்றெடுப்பதற்கு நீ பிறந்தாயடா எனக்கு ஒரு மகனாக அள்ளி செல்லமாக இருந்தாலும் நீ பிறந்த அரச குலம் உன் குணமும் அசுர குணத்துல இருக்கிற இருந்தாலும் உனக்கு திருமணமாகி விட்டது. அதனால எனக்கு 60 குடிக்கிறவர் ஆக மொத்தம் 80 ஆண்டு காலமாகி போச்சு. வீடு போராடுது சுடுகாடு வாய்க்குது. வயதான காலத்துல என்ன அந்த நாட்டில் உள்ள கூடவிட மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியாது. அயல் நாட்டு மன்னர்கள் ஆவட்ட பணி எடுத்து வந்தார். சரிக்கு சரியா நின்று வீரமால் கையில் எழுதி நான் சவருக்கு செல்ல முடியாது. அதனால என் மகனாவட்ட தலைக்கு மேல வந்துட்டேன். உனக்கு திருமணம் ஆகி விட்டது. இந்த கலிங்கமா தேசத்தை உனக்கு பட்டத்து சுட்டி நீ நாடாள வேண்டும். கண் குயிலே பார்த்து நான் ஆண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். அப்பா அதற்காகவே வரவழைக்கிறடா மகனே. கழுகுமா தேசத்தை நாடாள வேண்டும். ஆமா என் மனைவியாகப்பட்டவள் 3 மாத கர்ப்பமாவும் இருக்கிறார். ஆமா இதனால வரை நாட்டு ஆண்டவன் காடு எங்க அப்பா அம்மால தான் இருக்குது. ஆமா அதை நம்புது சொல்லப்போனா காடு வீடு அனைத்து சொத்து சொகம் உன் பேர்ல இருக்குது. அதனால இந்த காடு வீடு சொத்து சொகத்தை அனைத்தும் என் பேருக்கு எழுதி வைக்க வேண்டும். சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அசுர குலத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும். எதிரி நாட்டினத்தை சண்டை செய்ய வேண்டும். அந்த வீரநடை போட்டு புரிய வேண்டும். 60 கொடுக்கிறது ஆக மொத்தம் 80 வயது ஆகிவிட்டது. என்னால சண்டை செய்ய முடியாது. அடுத்த குலத்தை சேர்ந்தவர்கள் சண்டை செய்ய வந்தால் எத்து போர் செய்ய முடியாது. அதனால நாட்டை உனக்கு பட்டம் கட்டு சொல்றேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் மகனே? இப்ப இத்தனை ஆண்டு காலமாக மன்னனுக்கு மனைவி என்றார் ராணியாக இருந்த தாயானப்பட்டவள். அதே போல உன் மனைவிக்கும் அந்த ஆசை இருக்குல்லவா? கணவன் அரசன் என்றார் மனைவிக்கு ராணி என்று சொல்லி ஒரு பெருமை இருக்கும். அதனால எங்களுக்கு வயதாகி விட்டது. நீ மன்னனாக இருந்து உன் மனைவியாகப்பட்ட ஒரு ராணியாக இருந்தா அவளுக்கு ஒரு ஆனந்த சந்தோஷமா இருக்கும். உன் மகனாகப்பட்ட தந்தையா நான் அவர் அரசனை சொல்லுவான். அதனால இந்த நாட்டை பட்டத்தை கட்ட வேணும்பா. அப்பா கண்ணே நீ உயிரோடு இருக்கும் போது எனக்கு சொத்து வேணாம், சொகம் வேணாம், பணம் வேணாம், காசு வேணாம். நீ செத்த பிறகு கூட நான் எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு வேணாப்பா. நான் சொல்றதே கேளப்பா. எனக்கு காடு வேணாம், வீடு வேணாம், சொத்து வேணாம், சொகமும் வேணாம். சொல்லடி அப்பா. வேண்டாம் மாமா. இப்பத்திக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இல்ல இப்போ இந்த பூலகத்துல எப்படா அப்பன் அண்ணன் ஜாம சின்ன காலியா நினைக்கிறாங்க. சரி அப்பன் செத்தா கட்டுக்கு வந்தோம் நமக்கு. அப்ப நீ எதிர்பார்த்து உடைக்கிறாங்க.
இந்த தந்தையாவது நாட்டை பட்டாடு சொல்லுங்க பொழுது எனக்கு வேணான்னு சொல்ற பத்தியா இதுவே எனக்கு ஆனந்த சந்தோஷமாகட்டும். நீ சொல்லும் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையில இடியாகப்படுற தலைமையில் விழுவது போல இருக்குது. அப்ப செத்தா மகனுக்கு கட்டில மீதி என்று சொல்றியே. ஐயோ அப்பா நான் உங்களை அப்படி சொல்லுவா அப்பா. எப்படா அப்பன் கட்டில சொந்தமாவும் அண்ணன் செத்தா பெண்ணு சொந்தமாயி போயிரும். அப்படிப்பட்ட உன் மகன் இல்லப்பா. இப்ப நான் என்ன செய்யணும்? கண்ணே இந்த நாட்டை பட்டத்தை கட்ட வேண்டும். நீ செங்கல் படுத்து அர்த்தம் செய்வதே இந்த தந்தையாவது அவனை கொண்டு மகனாவது இப்படி நான் நீதி நேர்மையோட அர்த்தம் செய்ய சொல்லி நாட்டு மக்கள் குடிமலை மக்கள் காதார் பேச வேண்டும், வாயார் பேச வேண்டும், தந்தையார் காதார் கேட்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு 3 முறை வரைத்தாலும் உனக்கு நான் நாட்டை கட்டணும். நீ வேண்டிய இடத்துல சென்று சாஸ்திரம் பாரு, சோசியத்தை பாரு, நல்ல நேரத்தை பார்த்து வந்தா உனக்கு அந்த நேரத்துல உனக்கு நாடு கட்டணும். நாடு பட்டிருக்காங்க. எப்படி ஏனென்றா ஒரு திருமணம் செய்யறா நல்ல நேரம் பார்க்கணும். சரி ஒரு மனை எழுப்புதா இருந்தாலும் ஒரு நல்ல நேரத்தை பார்க்கணும். எதுக்குமே நன்மையா தீமை எதுக்குமே நல்ல நேரத்தை பார்க்க வேண்டும். அதனால வேதத்தை சென்று சாஸ்திரம் பார்த்து வருகிற நாட்டை ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல நேரம், திருமணம் செய்தால் நல்ல நேரம், அவன் மாண்டு முடிந்தா கெட்ட நேரத்தை பார்க்கணும். ஆமா ஒரு மனுஷனுக்கு 3 நேரம் பாக்குறாங்க. பிறக்க கொள்ள நல்ல நேரம், தாலி கட்ட கொள்ள நல்ல நேரம், வீடு கட்டி செல்ல கொள்ள நல்ல நேரம், கும்பாபிஷேகம் நல்ல காலம். ஆனா சாவும் பொழுது மட்டும் கெட்ட நேரத்தில் பார்த்திருக்காங்க. ஏன்னா இவன் வாழ்ந்த முடிச்சு கெட்டு போ அப்படின்னு கெட்ட நேரத்தில் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நீ சொல்லும் பிரகாரம் வேதி இடத்துல சென்று நான் சாஸ்திரம் சோசியம் பார்த்து வருகிறேன். புறப்படப்பா. நீ இளங்கன்னு பையன் மரியாதை சொல்லுவாங்க. அதே போல நான் வயதானவன் நன்மை தீமை கண்டு வர அரமனையில் போயிருக்கேன். தள்ளாடு வயது நிலை இந்த கடுகமா தேசத்திலே பாப்பார் வாழ்கின்ற வீதியிலே நீ நடந்து சென்ற நீண்ட காலம் ஆகிடும். அதனால 60 கருது குறுக்கள் ஆக மொத்தம் 80 வயது ஆகிவிட்டது. இன்னைக்கு போன 4 மாசம் கழிச்சு தான் வருவேன். அரியா பிள்ளை துள்ளி ஊச்சி ஓடி வந்துருவேன். அப்பா அப்படி சொல்றேன் கண்ணு பதனப்படா. வீர நடை போட்டு வெற்றி நடை போட்டு